சாணக்கியரின் தந்திரங்களும் எம்.எஸ். தோனியின் நிதானமும் இணைந்தால் அது உங்கள் வெற்றிக்கான ஒரு மிகச்சிறந்த பார்முலாவாக அமையும். அந்த 7 முக்கிய ரகசியங்கள் இதோ. 1000 ஆண்டுகளுக்கு முன் சாணக்கியர் சொன்ன தந்திரங்களை இன்று தோனி கிரிக்கெட் மைதானத்தில் எப்படி பயன்படுத்துகிறார் தெரியுமா? 1. உணர்ச்சிகளைக் கட்டுப்படுத்துதல். சாணக்கியர் ஒரு சிறந்த தலைவன். இக்கட்டான சூழலிலும் நிதானம் இழக்கக்கூடாது என்பார். தோனி அதை கேப்டன் கூல் ஆக மைதானத்தில் செய்து காட்டினார். 2. எதிரியை விட ஒரு படி முன்னே யோசிப்பது. எதிரியின் அடுத்த நகர்வை முன்கூட்டியே கணிப்பது சாணக்கிய நீதி. தோனி விக்கெட்டிற்கு பின்னால் இருந்து ஆட்டத்தின் போக்கை கணிப்பதில் வல்லவர். களத்தில் நடப்பதை வைத்து திட்டமிடாமல் நடக்கப் போவதை வைத்து திட்டமிடுவது இவர்களின் பொதுவான குணம். 3. வளங்களைச் சரியாக பயன்படுத்துதல். சாணக்கியர் தனது படையிலுள்ள ஒவ்வொரு வீரரின் பலத்தையும் அறிந்து வைத்திருப்பார். அதேபோல் தோனி சாதாரண வீரர்களையும் தனது வழிகாட்டுதலால் மிகச்சிறந்த வீரர்களாக மாற்றும் திறன் கொண்டவர். தன்னிடம் இருப்பதை வைத்து எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பது இவர்களுக்குத் தெரியும். 4வது மௌனமே மிகப்பெரிய ஆயுதம். அதிகம் பேசுவதை விட ஆக்ரோஷமான செயல்பாடுகளே வெற்றியைத் தரும் என்பது சாணக்கியரின் கருத்து. தோனியும் களத்தில் தேவையில்லாமல் பேச மாட்டார். அவரது முடிவுகள் மற்றும் ஆட்டத்தின் முடிவு மட்டுமே பேசும். 5. தோல்வியிலிருந்து பாடம் கற்றல். வெற்றி கிடைக்கும்போது கொண்டாடுவதை விட தோல்வியடையும் போது அதற்கான காரணத்தை ஆராய்ந்து அடுத்த முறை அந்த தவறு நடக்காமல் பார்த்துக் கொள்வது இவர்களின் பாணி. 6. குழுவின் மீது நம்பிக்கை. ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க தனி மனிதனால் முடியாது. அதற்கு ஒரு பலமான குழு தேவை என்பது சாணக்கியரின் கூற்று. தோனி எப்போதும் வெற்றிக்கான பெருமையை தனது அணிக்கு கொடுத்துவிட்டு தோல்வியின் பொறுப்பைத்தான் ஏற்றுக்கொள்வார். 7. எதிர்கால நோக்கம். உடனடி வெற்றியை விட நிலையான வெற்றியே முக்கியம். சாணக்கியர் பல ஆண்டுகள் காத்திருந்து தனது இலக்கை அடைந்தார். தோனியும் ஒரு தொடரின் தொடக்கத்தை விட அதன் இறுதியை நோக்கியே தனது ஆட்டத்தை நகர்த்துவார். இந்த 7 இரகசிய விதிகளை உங்கள் வாழ்க்கையிலும் பயன்படுத்தி வெற்றி பெற உதவும். மேலும் இதுபோன்ற பதிவுகளுக்கு சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்